ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது தேர்தல் கச்சேரி. தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்கக்கூடிய சூழல்ல அந்த சூட்டை அப்படியே உங்களுக்கும் கடத்துறது தான் எங்க முயற்சி. ஆனா அப்படி ஒன்றும் தெரியலையப்பா, எல்லாம் வழக்கம் போலதானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அண்ணன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு தமிழ்நாட்டையே ஆண்டாலும் சேலத்துல 10 தொகுதி நாங்க தானே வச்சிருக்கோம். அது மட்டுமா, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் 40 நாங்க தான் சொல்லியிருக்கார். பார்த்து பார்த்து கிராம மக்களுக்கு உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இப்படி கொள்ளையடித்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்திலே 40 நாடாளுமன்றம் இருக்கின்றது. அந்த 40 நாடாளுமன்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும். மக்கள் நம்முடைய கூட்டணியை ஆதரிக்க வேண்டும், மாபெரும் வெற்றியை தேடி தர வேண்டும். அவை ஊழல் இருந்த அரசாங்கத்தை அகற்றுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். அவை இந்த சந்தர்ப்பத்தை முழுமையான முறையிலே மக்கள் பயன்படுத்தி இந்த தைப்பண்டிகை எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோமோ அப்படி நம்முடைய வெற்றியை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற நேரம் வந்துவிட்டது. அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை. திரு ஸ்டாலின் தமிழகத்திலே முதலமைச்சராக ஆளலாம். ஆனால் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11 சட்டமன்ற தொகுதியில் 10 இடங்களில் வென்றது அண்ணா திமுக. தமிழகத்திலே இரட்டை இலக்கிலே வெற்றி பெற்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான். அதை தொடர இங்கே வருகிற அத்தனை பேரும் இரவு பகல் வராமல் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு விழக்கூடிய வாக்குகளை சிதறாமல் நம்முடைய வேட்பாளருக்கு பதிவு செய்து தமிழகத்திலே சேலம் பாராளுமன்றம் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது என்ற செய்தி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலே பரவ வேண்டும். அதுக்கு இப்பொழுதிலிருந்தே நாம் தேர்தல் பணி ஆரம்பித்து விட வேண்டும். அடுத்த பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிப்பதாக பத்திரிகை செய்தி. எப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்தாலும் வேகமாக துரிதமாக நாம் செயல்பட்டு நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற நாம் உழைக்க வேண்டும். அண்ணன் இப்படி ஃபயரோட அனல் பறக்க பேச, இதை அப்படியே நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கிட்ட போய், என்னென்ன தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருச்சு இப்பெல்லாம் பேசிக்கிறாங்க, நீங்க எப்படி தேர்தலில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்க, அவரு தேர்தல் வரும், ஓட்டு போடுவாங்க, யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க எம்பி ஆவாங்க அப்படின்னு தனக்கே உண்டான பாணியில சொல்லியிருக்கிறார். அது மட்டுமா, இன்னும் சில பல கருத்துக்களையும் சொல்லியிருக்கார். நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டு போடுவாங்க, யார் ஜெயிக்கிறாங்க அவங்க எம்பி ஆவாங்க. இல்லை சார், பிப்ரவரியிலே அறிவிப்பு போகிறோன்றாங்க. திமுக அதுக்கு தயார் நிலையில் இருக்கா? நாங்கள் நாளைக்கு தேர்தல் வச்சாலும் நாங்கள் தயார். எங்கள் பார்ட்டி ஆர்கனைஸ் பார்ட்டி, தேர்தலுக்காக உருவாகிற பார்ட்டி இல்லை. இது கடகால் சரியாக போட்டு பேஸ் பண்ணுறது. எங்களுக்கு எப்போ தேர்தல் வச்சாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகளோடு ஆதரவோடு நிற்பதற்கு தயார். திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளுக்கு வரவேற்பு அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தலில் அதை அழைத்து பேசும்போது பல நடக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது எங்களிடம் இருக்கிறவர்கள் பலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இப்போ அண்ணன் சொன்னாரு, நீங்க கேட்டிருப்பீங்க, பேஸ்மெண்ட் போட்டு நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு சொன்னார். அதைத்தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அவர் பாணியில சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகல யாரு பொதுச் செயலாளர்னே தெரியுங்க, திடீர்னு ஒருத்தர் நாளைக்கு வருவாரு, நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லுவாரு. இன்னும் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அதிமுக இயக்கத்திலையும் பொதுச் செயலாளர்லாம் இருக்காங்க. ஆனா அது யார் பொதுச் செயலாளருங்கிறது ஒரு அப்பப்போ ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் காலையில நான் தான் உண்மையான பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் வருவார். உடனே மதியம் இல்லை நீ பொதுச் செயலாளர் கிடையாது, நான் தான் பொதுச் செயலாளர் இன்னொருத்தர் வருவார். அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு இன்னொருத்தர் போவார். அவங்க 2 பேரும் கிடையாது, நான் தான் உண்மையான பொதுச் செயலாளர் அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர்னா அது எப்போதுமே இனமான பேராசிரியர் பார்த்தா அவர்கள் தான். அதன் பிறகு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாமா துரைமுருகன் அவர்கள் தான் பொதுச் செயலாளர். இதுதான் திமுகவினுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு நமக்கு கலைஞர் கற்றுக் கொடுத்தது, பிறகு அண்ணா கற்றுக் கொடுத்தது தான் இதுதான். ஒரு மரத்துல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு காயை பார்த்து ஒரு கிளி, அந்த காய் கனிறப்ப நாம தான் அதை சாப்பிடணும்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்துச்சான். தினந்தோறும் காலையில எழுந்திரிச்சு அந்த பழத்தை பார்த்து இன்னைக்கு கனியுமா நாளைக்கு கனியுமான்னு ஒரு நாள் அந்த நாளும் வந்துச்சு. அதே போல அந்த காய் கனியா மாறி வெடிச்சு இளவம் பஞ்சா பறந்துச்சான். அந்த கிளியும் ஏமாந்து போச்சான். இதுதான் இளவு காத்து கிளியினுடைய கதை. இதுதான் எங்களுக்கே தெரியுமே, அப்புறம் ஏன் சொல்ற அப்படின்னா,
இங்க பலரோட கனவு அந்த கிளி போல தான் இருக்கும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். யார சொன்னாருன்னு பாருங்க. அதாவது இப்போ குருமூர்த்தி ஸ்பீச்சை கேட்டேன் நான். ஸ்பீச்சில் வந்து அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால், இப்போ இதுக்கு வந்து திரு ரஜினிகாந்த் சொல்லணும். ஸோ 4 அறையில் வந்து பேசுகிற விஷயம் திரு ரஜினிகாந்த் ஓப்பனாக வந்து சொல்ல ஒரு விஷயம் இல்லையா? ஓப்பனாக சொன்னாரா? ஓப்பனாக சொல்ல. ஆனால் அவர் இவர்கிட்ட சொன்னதா இவர் சொல்கிறார். யார்? திரு குருமூர்த்தி அது துக்ளக் விழாவில் சொல்கிறாரு. ஓகே, இதை வந்து தெளிவுபடுத்துறது யாரு? நான் சொன்னேன்னா சொல்லியான்னு சொல்லிட்டோம். ரஜினி சொல்லிட்டோம், நான் சொல்கிறேன். அப்புறம் ரஜினிகாந்த் முதல்ல சொல்லிட்டோம், நான் சொல்கிறேன். அறையில் நடந்தது எப்படி அம்பலத்தில் சொல்ல முடியும்? அறையில் நடந்து அறையில் இருக்கு, அம்பலத்தில் வந்து சொல்லிட்டோம். அம்பலத்தில் வந்து சொல்கிறத நான் சொல்கிறேன். நான் அப்போ பதில் கொடுக்குறேன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, அதெல்லாம் இலவு காத்த கிளி, அது நடக்காத விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவருடைய ஆட்சி, அதன் எடப்பாடி தலைமையில மலரும். இதுதான் வந்து எழுதப்பட்ட விதி. ஏன்னா அப்படி இருக்கும்போது இது வந்து குருமூர்த்தி சொல்லிட்டாரு, ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாருன்னு அப்படிலாம் நீங்க சொன்னா அதெல்லாம் நடக்காத விஷயம். அதெல்லாம் வேற என்னங்க அவங்க எவ்வளோ ட்ரை பண்றாங்க வளர்றதுக்கு, அது அவங்க ஆசை. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சி வந்து ரெட்டலை தான் பெரிய அளவுக்கு துளிர்த்து இன்னைக்கு வந்து ஒரு பசுமையாக, என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசுமைன்னு சொன்னால் அது ரெட்டலை தான். அதுகிட்ட எதுவுமே எடுபடாது. அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபட்டதிலிருந்து 2 கட்சி தலைவர்களும் மாறி மாறி தாக்கிக்கிறது தொடர்கதையாயிருச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னென்ன இந்த மாதிரி கனவு, உங்களுடைய கனவு அந்த இலவகாத்த கிளி போல போயிருமாம்னு இந்த மாதிரி ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாருன்னு சம்பந்தப்பட்ட அண்ணாமலை என்கிட்ட கேட்க, அந்த கிளி நானே இல்லப்பா அப்படின்ட்டார். அண்ணாமலைக்கு முதல்வர் கனவே இல்லைங்கண்ணா. ஏன்னா அவங்க கட்சி மாதிரி எங்கள் கட்சியில் ஒரு தலைவரை தூக்கு பிடிச்சி யாருமே இங்கே வந்து இவர்தான் காட்ட மாட்டாங்க. அண்ணாமலை வேலை கட்சியை வளர்த்துறது, அண்ணாமலையினுடைய வேலை நிறைய தலைவர்களை உருவாக்குறது, ஆல்ரெடி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோடு இணைந்து இந்த கட்சியை பலப்படுத்துவது. இதுதான் அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை. இங்கே யாருமே முதல்வர் கனவுலையோ யாருமே இல்லை. ஒரு துக்ளக் நிகழ்ச்சியில் நாம பங்கேற்கிறோம். அங்கே குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தா சொல்றாங்க. அது அவருடைய கருத்து. அவர் பப்ளிக் ஃபோரத்தில் ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஏன்னா அந்த விழாவில் நானும் பங்கேற்கின்றேன், சசி தரூரும் பங்கேற்கிறாங்க. அதனால சில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும், பதவி ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் பிஜேபியை பற்றி குற்றம் சுமத்துவதற்கு எந்த அருகதையும் அவங்களுக்கு கிடையாது. பிஜேபியில் யாரும் இங்கே பதவி ஆசையில் இல்லை. இங்கே கொள்கைக்காக, ஒரு ஐடியாலஜிக்காக, ஒரு மாற்றத்திற்காக, ஒரு புதிய அரசியலை கொடுப்பதற்காகத்தான் இங்கே இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில் என்னை விட திறமையான, தகுதியான, முழு தகுதி எடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர்கள் இந்த கட்சியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ என்னுடைய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது. அந்த கட்சியில் அப்படி சொல்லுங்க, நான் சேலஞ்சு பண்றேன். அந்த கட்சியில் அவர் சொல்லுங்க. இவரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமான ஒருத்தர் சொல்லுங்க. எங்க கட்சியில் நாங்கள் தைரியமா சொல்லுவோம். 15-20 பேர் மக்களுடைய அன்புல, அந்த குவாலிட்டியோட, அந்த இன்டெகிரிட்டியோட, அந்த நாற்காலிக்கு பொருத்தமான தலைவர்கள் 15-20 பேர் இருக்காங்க. அப்படின்னா இங்க சிங்கிள் லீடர் கிடையாதுங்கண்ணா, ஒரு நியூமரோ 1 லீடர் கிடையாது. கட்சியில் அத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம். இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர்த்த உருவாக்கி இருப்போம். மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னா, எங்ககிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சிகளை போல ஒரே ஒரு தலைவர், அவருக்காக முழு கட்சியும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. இப்படி தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்க தமிழ்நாட்டில் முதல் ஆளா திமுக நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்றதுக்கு குழுவையும் அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாஜக இந்து, கடவுள், ஆன்மீகத்தை வச்சு எதற்கு பாக்குறாங்கன்னு பகிரங்கமா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்த மோடி அவர்கள் இன்றைக்கு நிர்மாணிக்கிற ராமசரை நிர்மாணிக்கிறார் சொன்னால் மிகப்பெரிய அதிசயம், ஒரு புரட்சி. அதை விட்டு நம்ம பாராட்டணும். நான் பாராட்டணும், நம்ம இயக்கம் பாராட்டணும். ஆனால் அதே நேரத்தில் இது தமிழகத்தில் நடந்தா விடுவாங்களா? இது எதற்காக செய்கிறாருன்னா, நான் தான் என்ன சொல்லி அவரை நேற்று முதல்ல சொல்லிட்டாரு, நான் தான் கடவுளே சொல்லிட்டாரு. உங்களுக்கு தெரியல, படிச்சுதான் தெரியுது. கடவுளே அவதாரம் என்றே சொல்லுகிற அளவுக்கு அவர் வந்துட்டார். ஆக இந்துக்கள், கடவுள், ஆன்மீகம் இதை வைத்து நம்மை எதிர்க்க நினைக்கிறாங்க. நமக்கு ஒரே ஒருவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். தோற்றத்தை பார்த்தாலே மோடி என்ன பண்றாரு அப்படியே ஃபீல் பண்ணலான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்காத, முடியாது என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் ட்ரை பண்றாரு. ட்ரை பண்றது மட்டும் இல்ல, இந்த
இந்த தடவை நாங்க தான் வெற்றி பெறுவோம், பல இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று வேகமாக முயற்சி பண்ணிருக்கோம். எப்படி எல்லாம் முயற்சி பண்ணா உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வரணுமோ அவ்வளவு எதிர்ப்பு வரும். தேர்தல் நீங்க களத்தில் நின்று போராடின மொழியா அந்த மிகப்பெரிய வெற்றியை 70% வெற்றியை 100% வெற்றியை பெற முடியும். ஆக களத்தில் நின்று போராடுவதற்கு தைரியமாக அதெல்லாம் பேஸ் பண்ணி வெற்றி அடையணும். இப்படி நம்ம தலைவர்கள் நாலா பக்கமும் அனல் பறக்க கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்க நம்ம அதிமுக எம்பி தம்பிதுரை கிட்ட போய் ஒரு கருத்தை கேட்டோம். தேர்தல் வரப்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீங்களாம் தயாரா இருக்கீங்களான்னு கேட்கவும் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, தம்பி கடந்த கால வரலாற்றையும் பார்க்கணும், பாஜகவோட கூட்டணி வச்சா மட்டும்தான் ஜெயிக்கணும்னு இல்லை, நாங்கெல்லாம் தனிச்சு நின்று ஜெயிச்சவங்க தெரியும்ல அப்படின்னு இருக்காரு. கூட்டணியில் இருக்கும்பொழுது 2019 நிலைமை வந்துச்சு, என்ன ஓட்டு வந்துச்சு, 2021 என்ன ஓட்டு வந்தது இருக்குல்ல. நாடாளுமன்றத்தில் அந்த நேரத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை, கூட்டணியில் இருந்தோம். அது இல்லாமல் வெற்றி பெற்ற காலங்கள் உண்டு. புரட்சித் தலைவர் 2014 2009 2009 நானே நாடாளுமன்றத்தில் போட்டி போட்ட 12 பேர் வெற்றி பெற்ற கூட்டணியில் 12. அப்போது தனியாக தான் நின்றோம், இந்த கூட்டணி பிஜேபி கூட்டணியில் இல்லை. 2014 பார்த்தீங்கன்னா அம்மா தனியாக தான் போட்டியிட்டார்கள். அப்பொழுது பிஜேபி கூட்டணி இல்லாமல் நாங்கள் 37 நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் 39க்கு 37 வெற்றி பெற்றோம். ஆகவே கூட்டணியில் தான் பிஜேபி இருந்தால்தான் வெற்றி பெற வேண்டும் அவசியம் கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. அப்போ கரிஷ்மா லீடர்ஸ் இருந்தாங்க. எங்க எடப்பாடி பழனிசாமி சரிஷ்மா லீடர் இருப்பீங்க. எங்களுக்கு பொறுத்தவரை சரிஷ்மா லீடர்ன்றது என்ன? மோடி கூட திடீர்னு பிறகு 2014 பிறகு சரிஷ்மா லீடர் ஆனவர். அதுக்கு முன்னே மோடி யாருக்கு தெரியுமா? பஞ்சாபினுடைய அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சர், அவ்வளவுதான் தெரியுமே தவிர அவர் பிரதமர் ஆக எதிர்பார்த்தாங்களா? ஏன் நாடுக்கு எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆகலாம் இல்லை? வாய்ப்பு இருக்கலாம் இல்லை? வாய்ப்பு இருக்குல்ல. அவர் இன்னைக்கு ஒரு செரிஸ்மெண்ட் லீடர் தான். எங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தில், தமிழ்நாட்டு, உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் எடப்பாடி பண்ண ஒரு செரிஸ்மெண்ட் லீடராகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற ஒரு வார்த்தையை தேர்தல் பரப்புரையில நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அது என்னடா டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னா, மத்தியிலையும் மாநிலையும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்துச்சுன்னா மக்கள் திட்ட பணிகளை சிறப்பா செய்ய முடியும் அப்படின்றதுதான் அதுக்கான அர்த்தம். அப்படித்தான் நம்ம திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சரும் வேற ஒரு பாணியில அதையே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்த புத்தாண்டில் வெகு விரைவில் நாம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் உள்ளாட்சியில் இருக்கின்ற பிரதிநிதிகள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். சட்டமன்றத்துடைய பிரதிநிதி ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். தமிழகத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதேபோல் நாடாளுமன்றத்திற்கும் மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்யப்படுபவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருந்தால்தான் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர முடியும் என்பதை மனதிலே நிலைநிறுத்தி, அதில் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த பணியை எடுத்தாலும் அந்த பணியை விடாமல் விரட்டி அந்த பணியை செய்வதில் தனக்கு நிகர் தான் என்று முத்திரை பதித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். ஆகவே இது தைப்பொங்கல் திருநாள் என்றாலும் இந்த நன்னாளில் வருகையில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சபதம், தமிழகத்தை ஒரு ஒளிமிகுந்த மாநிலமாக மாற்றுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய நடவடிக்கைகளுக்கு ஒன்றியத்திலே தேவையான நிதியை பெற்றுத் தருவதும், தமிழகத்துடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தூண்டுகோலாக இருப்பதற்கும், தமிழகத்துடைய நலனுக்காக வாதிட்டு போரிட்டு பெற வேண்டிய நம் உரிமைகளை பெற்றுத் தருவதற்காகவும் அருமையான டி.ஆர். பாலு அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு இந்த பொங்கல் திருநாளிலே நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று. அட என்ன நீங்க இனிமே என்ன ஆனாலும் அவங்க கூட கூட்டணி இல்லை அப்படின்னு கடுமையெல்லாம் விமர்சிச்சிங்க. இப்போ அந்த கடுமையில் கொஞ்சம் மென்மை தெரியுதேனே அப்படின்னு கேட்டால், நான் சொன்னது என்னன்னா, தமிழக நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சி கூடயும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் தான் சொன்னோம். இப்போ பாஜக அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கார். யாரு பாருங்க. ஒரு அரசியல் கட்சி மற்றொரு அரசியல் கட்சியோட கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. பட் எங்களுடைய கூட்டணி பற்றிய அறிவிப்பை
உரிய நேரத்தில் நான் அறிவிப்பேன். இதுக்கு முன்னாடி கடுமையா விமர்சிச்சீங்க. 2018, 19 கடுமையா விமர்சிச்சீங்க. அவங்க கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம்னு சொன்னீங்க. அது தற்கொலைக்கு சமம். நோட்டா கூட போட்டி போடுற கட்சி பல்வேறு குற்றச்சாட்டு வச்சீங்க. இப்ப சுமூகமா சொல்றீங்க. தீர்மானமா இல்ல அப்படி இல்ல. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக எந்த ஒரு கட்சி செயல்பட்டாலும் அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதியா சொல்லியிருந்தேன். காரணம், அப்பொழுது விவசாயிகளை, தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் மத்திய அரசு திரிப்பதற்கான முயற்சிகள் செய்தார்கள். ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கட்டும், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும். இப்பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து மத்திய அரசாங்கம் மாறி இருப்பதால் நான் நீங்க சொல்ற மாதிரி கடுமையான எதிர்ப்பை காட்டவில்லை என்பதுதான். இப்ப அதுதான் சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை இங்கே திணிப்பதில்லை என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து வருவதாக தெரிகிறது. அதனால் நாங்களே எங்கள் கடமையை குறைச்சிருக்கிறோம். இப்படி எல்லா தலைவர்களையும் பார்த்து தேர்தல் நிலவரத்தை பத்தி கேட்டிருக்கிறப்ப நம்ம மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கிட்டையும் தேர்தல் நிலவரத்தை பத்தி கேட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எல்லா கட்சிகள்லையும் தொண்டர்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படித்தான் எங்க தொண்டர்களுக்கு இருக்கும். நாங்க நிச்சயமா இந்த முறை எங்க சின்னத்துல நிக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய விருப்பம். அதை திமுக நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நான் நிக்கிறது, வேலை பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவா இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதிமுகவின் பங்களிப்பு இருக்கும். குறிப்பா இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியின் வேட்பாளர்கள் அவங்க வெற்றி பெறதுக்கு மதிமுக பங்களிப்பு கண்டிப்பா இருக்கணும், சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்கள்ல நாங்க அந்த நாடாளுமன்ற அந்த செயல்வீரர் கூட்டம் நடத்தி இருக்கிறோம். நாங்க அந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டிஸ், பூத் ஏஜென்ட்ஸ் அப்பாயின்ட் பண்றது, அதே மாதிரி எங்களுடைய இந்த தேர்தலுக்கு உண்டான நிதி, அதையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதுக்கு ஒரு டார்கெட் வச்சு மாவட்ட செயலாளர்களே சொல்லியிருக்காங்க, இந்த இவ்வளவு தூரம் நாங்க நிதி நாங்க திரட்டுவோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இந்த தேர்தலை பொறுத்த நம்ம எப்படி செயல்படணும், தேர்தல் அந்த யுக்திகள் எப்படி இருக்கணுங்கிறத நாங்க எங்க கட்சியில பேசியிருக்கோம். அதனால நான் நிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தி நாங்க அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. முக்கியம் என்னன்னா, வருகின்ற தேர்தலில் நம்முடைய மதிமுகவின் பங்களிப்பு இந்தியா கூட்டணியில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. ஒவ்வொரு தேர்தலையுமே மதிமுகவுக்கான தொகுதி ஒதுக்கீடு அப்படின்றது கொஞ்சம் குறைந்துட்டு வர மாதிரியான ஒரு கருத்து தொண்டர்கள் மத்தியில் அந்த கருத்து இருக்கு. இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்? அது அந்த தொண்டர்களோட அவர் பூர்த்தி செய்யப்படுமா? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கட்சியோட தொண்டர்கள் என்ன விருப்பப்படுறாங்க அதை பூர்த்தி செய்யறதா கட்சியோடைய தலைமையின் கடமை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய விருப்பம் என்னன்னா, அவங்க குறைஞ்சபட்சம் இத்தனை தொகுதியெல்லாம் நம்ம கேட்கணும், அதே நேரத்தில் நம்ம சின்னத்துல நிக்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். அது நான் பல பிரஸ் மீட்ல நான் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த மாதிரி அது எங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை எங்களுடைய கூட்டணி தலைமை, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு, தொண்டர்களும் இருக்கு. எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத இப்படி கேட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம மதுரை அண்ணன் பேசுறத கேட்கலன்னா நிகழ்ச்சி ஒரு முழுமையா இருக்காது. அப்படித்தான் நம்ம மதுரை அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எம்ஜிஆர் புகழை பாடாம தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவரை பேசாதவங்க அரசியலே பண்ண முடியாது தலைவா. புரட்சி தலைவர் யாராக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி தொடங்குறவனாக இருந்தாலும் சரி, அது எந்த நடிகரா இருந்தாலும் புரட்சி தலைவரை புரட்சி புகழை பாட வேண்டும். அந்த வகையிலே பாரத பிரதமர் இன்றைக்கு புரட்சி தலைவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார், பாடியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். ஆக இது ஒன்றும் புதுசு அல்ல. யாராக இருந்தாலும் இந்த தமிழ் மண்ணிலே அவர் மறைந்து 37 ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய புகழை பேச வேண்டும், அவரை பாராட்ட வேண்டும் என்பதுதான். அப்பதான் மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் யார் வேணாலும் பேசுவார்கள். எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, எங்க எடப்பாடியார் அவர்கள் மிக சிறப்பாக கட்சியை புரட்சி தலைவர் வழியிலே நடத்தினார். எதிர்கட்சிகள்னா இப்படி நாலா பக்கமும் நாங்க தயாரா இருக்கோம், எப்ப வேணா தேர்தல் வந்தாலும் நாங்க சந்திக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நம்ம இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எப்படி இருக்கிறது, அதுவும் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு கேட்கிறப்ப, இன்னும் நிறைய கூட்டணியில கட்சிகள்லாம் வரும்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம கார்த்திக் சிதம்பரம் MP அவர். தமிழ்நாட்டிலும் என்னுடைய கவனமெல்லாம் என்னுடைய பணியை நான் செய்ய வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். பிரதேசத்துல கட்சி சேர்கிறதா சேரவில்லை என்றும் அந்தந்த கட்சிகளை தான் கேட்கிறது. ஏன் சேரவில்லை, எதற்காக சேரவில்லை என்ற கருத்துக்கு அவர்களிடம் கேட்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி வலுவாகி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை புதிய கட்சிகள் கூட இந்த கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்றங்கள், தமிழகத்தை தலைமை தாங்கும் காங்கிரஸ் அங்கம் வைக்கும் கூட்டணி 39 தொகுதிகளிலும் சிவகங்கை உட்பட மகத்தான வெற்றியை பெறப்போகிறது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம அண்ணன் அண்ணாமலை கிட்ட மறுபடியும் ஒரு கேள்வியை முன் வச்சோம்.
என்னென்ன எப்படி எதிர்கொள்றீங்க தேர்தல் அப்படின்னு சொல்றப்ப எங்களுடைய நோக்கம்லாம் திமுகவை அழிக்கிறது மட்டும்தான். அதில் நாங்கள் தயாராக இருக்கோம், ரெடியாக இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். தெளிவாக இருக்கின்றோம். தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஓயாது. கடினமான பாதை, நீண்ட பாதை. நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். என்ன வந்தாலும் நிற்போம். ஆனால் இத்தனை நேரமா நம்ம பேசுறது நடக்கணும். நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்டப்பட வேண்டும். அதிலே தெளிவாக இருக்கின்றோம். எங்களுக்கு மற்றவங்களோட சண்டை இல்லைங்க. நாங்க மெக்ராவை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க நெட் பவுலருக்கெல்லாம் சண்டை போட ரெடியா இல்லை. மெக்ராவை ஃபேஸ் பண்ண we want to face மெக்ரா. நீ பவுன்சர் போட நாங்க பார்க்குறோம், நீ ஃபோர்த் ஸ்டம்ப் லைன் போடு, நாங்கள் கிரிக்கெட் ஆடுறோம். நெட் பவுலர்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக தமிழக அரசியல் மாறும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. என்ன மக்களே, நம்ம தலைவர்கள் மைக் கிடைச்சதும் என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்க. சுவாரஸ்யமா இருக்கும்னு நம்புறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ லைட் ஹலோ 1 2 3 ஹலோ